பர்சன் உங்கள ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் பேசல. பட் ரீசென்ட்டா இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் நடந்திருக்கு. ஒரு ஈகோ டெத் நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட வேல்யூவ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப பொறுமைசாலி. உங்களால உங்களுக்கு சிறகுகள் இருக்கு. இட்ஸ் லைக் கனெக்ஷன்லேருந்து உங்களால ஈஸியா பறந்து போயிட முடியும். உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து இந்த பர்சனுக்காக காத்துட்ருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு அவசியம் இல்ல. ஏன்னா உங்களோட வேல்யூ அப்படி. யூ ஆர் அ டிவைன் ஃபெமினின் இல்லைனா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சி ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆப்ஷன்ஸ் அலோன். ஆனா உங்களால போக முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட புரிதல். அப்படி இருந்தும் நீங்க போகல. ரொம்ப பொறுமையா உங்களுக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நம்பர் 7 ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில. மேபி நீங்க அவங்க 7த் மீட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து வித்தின் 7 டேஸ் இந்த பெர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலாம். சம்திங் அபவுட் 7. இன்னொரு விஷயம் பார்க்குறேன். இந்த பெர்சன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜியில் இருக்காங்க இப்போ. ஈகோ டெத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட வேல்யூ இந்த பெர்சன் பொறுத்த வரைக்கும் அப்படியே மேலே உயரத்தில் எங்கேயோ இருக்குது. இந்த பெர்சனுக்கு நீங்கள் அப்படின்னா பெரிய மரியாதை இருக்குது இப்போது. அவங்க பாஸ்ட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பற்றி நம்ம அக்கறை இல்லை. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். டீப்பாக எப்படி அந்த ஈகோ டெத் நடந்தது, எந்த இன்சிடென்ட் அதை ட்ரிகர் பண்ணுச்சு. நீங்கள் அதே சமயம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதை என்றைக்குமே விட்டு கொடுத்ததும் கிடையாது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. நீங்கள் வந்து அவங்கள துரத்தல. இங்கே பாருங்கள், நான் சொல்லலை, இந்த பர்சன் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களை பற்றின வேல்யூ வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப உயர்ந்துருச்சு. நீங்கள் ரீசெண்டாக இந்த பர்சனை விட்டு வாக் அவே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களால் வாக் அவே பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை விட்டு போகல. தட்ஸ் த பியூட்டி. அதுதான் இங்கே ரொம்ப அழகான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அந்த பர்சன் கிட்ட பேசுகிறதுல அதே சமயம் இந்த கனெக்ஷனையும் வந்து நீங்கள் உதாசீனமாக ட்ரீட் பண்ணலை. யூ ஆர் வெயிட்டிங் பேஷண்ட்லி. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷனோட வேல்யூ. இல்லைனா இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் இல்லைனா இல்லை லைக் 2 பேருமே உங்கள் வாழ்க்கையை அலைன் பண்ணிட்டுருக்கீங்க. அதை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த ரீடிங் பண்ணும்போது என்னோடய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிளை வந்து கரெக்டாக ஐ டோன்ட் ஹேவ் ஓசிடி அண்ட் ஆல். ஸோ டேபிளை அரேஞ்ச் பண்ணுறதுல தான் என்னோடய ஃபோக்கஸ் போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கை ரீஅலைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் நம்பணும். இந்த எனர்ஜியை இந்த பர்சனை எது ட்ரிகர் பண்ணுச்சு ஃபஸ்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயம் இந்த பர்சனை இந்த ஈகோ டெத்துக்காக ட்ரிகர் பண்ணுச்சு. வாட் 2 விஷயம். இங்கே பாருங்கள், உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இங்கே த கிரியேட்டர், த ரிபல். கட்டுகளை உடைச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஞானம், உங்களை பற்றின ஒரு புரிதல். ஏன்னா நீங்கள் தான் இங்கே டிவைன் லைட். நீங்கள் தான் இங்கே இவ்வளோ நாளாக கட்டுப்பட்டு இருந்தாங்க யாரோ ஒருத்தர். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிளாக்கேஜே கிடையாது. இந்த பர்சன் நினச்சிக்கிட்டாங்க அவங்கள வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது அது இல்லை அவங்க அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்துட்டாங்க. இல்லை எடுக்க போகிறாங்க வித்தின் 7 டேஸ். இங்கே பாருங்கள், ஷேரிங். ஏன்னா உங்களோட லைட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த லைட் தான் இங்கே. ஸோ இந்த பர்சனுக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீ வந்து கட்டுகளை உடைச்சிட்டு வெளியில் போக வேண்டிய அந்த தருணம் வந்துருச்சு. என்ன ட்ரிகர்னு பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலாக அவங்கள வந்து ட்ரிகர் பண்ண பாயிண்ட். எதை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அதையும் பார்க்கலாம். எதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நடந்துருது. ஓகே, இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் நடந்தது. வா, யூ ஆர் வேறு லெவல் டிவைன் ஃபெமினன். லேசினஸ். இந்த பர்சனுக்கு வந்து இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காதல் முன்னாடி போகலை. இந்த பர்சன் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள துரத்திட்டு வருவீங்க, நீங்கள் வந்து அவங்கள சேஸ் பண்ணுவீங்க. எதுக்கு? ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப 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 எஃபர்ட் போடணும். அதே சமயம் வந்து நம்ம கேரக்டர் ரொம்ப முக்கியம். நிறைய ஹீலிங் எனர்ஜி இருக்கும், ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை விட வேண்டியிருக்கும். கெட்ட பழக்கங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் பெரிய ஒர்க். இட்ஸ் நாட் ஈஸி. அதனால் இந்த பர்சன் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அவங்களுக்கு கிடச்சிருவீங்க, ரொம்ப வெயிட் பண்ணலாம். இட்ஸ் லைக் வெயிட்டிங் கேம். ஆனால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடக்கவே இல்லை. ட்ரிகர் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேல்யூவை கீழே இறக்கிக்க தயாரில்ல. அது மாஸ்குலினாக இருந்தாலும் சரி, டிவைன் மாஸ்குலினாக இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு வந்து காமிக் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டியோட ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம். அதெல்லாமே உடைச்சிட்டாங்க, இல்லை உடைக்க போகிறாங்க. அதுதான் இப்போது நடந்துகிட்ருக்கு. வாட் த ட்ராப். ஹீலிங். ஸோ பிரபஞ்சம் வந்து அவங்கள இங்கே பாருங்கள், எத்தனை ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்கள சுற்றி இருக்காங்க. இவங்கள வந்து ஆக்சுவலாக பிரபஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? உங்ககிட்ட வரத்துக்காக. இதுதான் நடந்திருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ். இது வந்து பிரபஞ்சத்தோட இன்டர்வென்ஷன். இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளாக இந்த பர்சன் வந்து தேவையில்லாத பாரங்களை, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை, ஒரு கண்ட்ரோல் பண்ணுற எனர்ஜியை நம்ம பார்த்தோம். ஒரு சிங்கம் மேலே ஒரு ஆடு இருக்க மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் டீப்பாக இந்த ரீடிங்குள்ளே போய் உங்களோட ஆக்சுவலான
எனர்ஜியை டியூன் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் வெரி ஈஸி உங்கள் எனர்ஜியை யூனியன் நோக்கி கொண்டு போகிறது. இப்போது அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க? டிவைன் டைமிங்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து ஃபஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட எனர்ஜி. இந்த ஓகே யா மாஸ்குலின் வந்து ரியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே கூடிய சீக்கிரம் எனக்கு வந்து யூனியன் நடக்க ஐம் ஸோ ஹாப்பி. அதை மனசில் வச்சுட்டு டிவைன் டைமிங்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம இந்த ரீடிங்கை பார்க்கலாம். பார்த்திங்க தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் விடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லலை பெரிய ஒர்க்கு இது வந்து தேவையில்லை, நம்ம வந்து லேசியாக வந்து இதை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு. பிரபஞ்சம் பார்த்தாங்க என்னது லேசியாக இதை அடையிறியா? நோ 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 நோவே. நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் உனக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் யார்? நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் அர்த்தம் இல்லைல்ல. நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் போட்ட எஃபர்ட், இதுக்கெலாம் வந்து மீனிங் இருக்கணும்ல, அர்த்தம் இருக்கணும்ல. இப்போ மாஸ்குலின்னா அதே எஃபர்ட்டை போட இல்லைன்னா இந்த கனெக்ஷன் ஒன்று தரமாட்டேன். இந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் அவங்களோட ஸ்பிரிட் கைடு பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணுறாங்க. நீ அடிமை இல்லை. இந்த 3D வேர்ல்டில் இருக்க அட்டாச்மெண்ட்ஸை வந்து உதறு. அது ஃபாதர் மதர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ளிங்ஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், மணி அட்டாச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெறும் 3D அட்டாச்மெண்ட்ஸ். இதனால் பேராசையாகட்டும் இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு இருந்தேன்னா காதல் உனக்கு கிடையாது. இது வந்து காதலை பற்றி மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உங்களோட லைஃப் பர்பஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேசினஸை விட்டுட்டு நீ வந்து இந்த காதலுக்காக முயற்சி பண்ணும்போது எல்லாமே வந்து நடக்கும். இந்த தனிமை தான் அவங்கள வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கு. நீங்கள் இல்லாத தனிமை, நீங்கள் விட்டு போயிட்டீங்க. இங்கே பாருங்கள் சக்ஸஸ். நீங்கள் உங்களோட வெற்றியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பர்சனை கூப்பிட்டு பார்த்தீங்க. இட்ஸ் லைக் இது வந்து ஒன்றா போக வேண்டிய ஜேர்னி. நீ வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா நான் மட்டுமே சுமக்க முடியாது இந்த கனெக்ஷனை. ஸோ உன்னோட பார்ட்டை நீ ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. பட் இந்த பர்சன் அப்போது ரியலைஸ் பண்ணலை. இந்த லோன்லினஸ் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு. ஏன்னா நீங்கள் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இந்த பர்சனுக்கு கில்ட் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னதை முன்னாடியே கேட்டிருக்கணும், கேட்கல. இப்போ வந்து அவங்களுக்கு பண்ண அநியாயமெல்லாம் வந்து விஸ்வரூபமாக அவங்க முன்னாடி நிற்குது. எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன், நான் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன், ஒரு மாஸ்குலினாக வந்து நான் வந்து என்னோடய ஃபெமினினை ப்ரொடெக்ட் பண்ணலை, இல்லைனா வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. இட்ஸ் லைக் அது இது ஏகப்பட்ட மண்டையை வந்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் இந்த கில்ட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பிரபஞ்சம் அவங்கள வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. இந்த பசில் பீஸ் அவங்களுக்கு வந்து புரியாத விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கு. இப்போ நான் இந்த ரீடிங் பண்ணுறேன், இல்லைனா இனிமேல் வந்து வித்தின் 7 days இதெல்லாம் புரிஞ்சு இந்த பர்சன் உங்களை நோக்கி வர போகிறாங்க. இதுதான் நடக்க போகிறது. இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் மூலம் இந்த பர்சன் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோவாக போகிறேன், என்னோடய பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நான் என்னோடய ஸ்டைலில் தான் போவேன். இட்ஸ் லைக் லேசி. இதுக்கு வந்து லேசினஸ்னு சொல்லிக்கலாம். இந்த பர்சன் வந்து லேசினஸ்க்கு என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நான் என்னோடய ஓன் பேஸில் தான் போவேன், எனக்கு வந்து எந்த ரஷ்ஷும் இல்லை, எந்த அர்ஜென்ட்டும் இல்லை, என் வாழ்க்கை இட்ஸ் லைக் மைவே இல்லைனா ஹைவே அந்த மாதிரி. நிறையா இந்த பர்சனுக்கு சுய ப்ரைடு இல்லைனா வந்து பெருமை. அவங்க பண்ணுறதெல்லாம் சரி, நான் வந்து என்னோடய வழியில் வந்து எனக்கு பெருமை இருக்குது, நான் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல், இல்லைனா வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணி தான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு. அதே சமயம் இந்த பர்சன் ஸ்லோவாக போகிற சமயத்தில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. இந்த கனெக்ஷன் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? டிவைன் இன்டர்வென்ஷன் பிரபஞ்சம் அவங்களுக்காக போட எஃபர்ட் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? இல்லை. அதனால தான் இப்போ டிவைன் இன்டர்வென்ஷன் பிரபஞ்சமாக வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாடம் எடுத்திருக்காங்க. உன்னோட பேஸில் நீ போக முடியாது, நான் சொல்கிற பேஸில் தான் நீ போகணும். ஏன்னா நீ வந்து என்னோடய படைப்பு, எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அலைன் ஆகிட்டீங்க. இந்த பர்சன் நான் ஸ்லோ பேஸில் தான் போவேன், இல்லை எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இட்ஸ் லைக் சரண்டர் தேவை. கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும். அதுக்கு தான் உங்களை பிரிச்சுட்டாங்க. ஓகே நீ உன் பேஸில் போறியா, தட்ஸ் ஓகே, அப்படியே போயிட்டு நான் வந்து ஃபெமினினை வெளியில் எடுத்துடுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் பிரிஞ்சுட்டீங்க, இல்லைனா நீங்கள் பேசுகிறதில்ல. ஏன்னா இங்கே எஃபர்ட்டே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்களாம். ஏன்னா அவங்க அறிவாளி. இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்லோவாக போகிறேன்னு எல்லாமே வந்து அந்த பழம் நழுவி பாலில் விழுந்து அது வந்து வாயில் விழும் அப்படின்னு வந்து இவங்க லிட்ரலாக வாயை திறந்து வச்சு காத்துட்ருக்காங்க. பிரபஞ்சம் சொன்னாங்க வாய்க்குள்ளே ஈதண்டாப்பா போவோம், வேலையை போடு, வேலை போடல அப்படின்னா அந்த பழம் வாயில் விழும்போது ஒரு தட்டி விட்டு வேற ஏதாவது வாயை திறந்துட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பர்சனுக்கு நான் வந்து கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறேன். பட் அதுதான் ஃபேக்ட். இந்த பர்சன் அதுக்காக தான் வந்து அமைதியாக இருந்திருக்கிறது, அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குது. ஸோ நான் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகிறேன், அது நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் அப்படின்னா, ஓ அப்படியா பிரபஞ்சம் வந்து ஓகே லெட்ஸ் சி
அப்படின்னு இந்த பர்சனுக்கு ரொம்ப அழகான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோ டவுன் வந்து நடக்காது. உன்னோட ப்ரைடு, உன்னோட ஈகோ, உன்னோட வேல உனக்கு இருக்கிற பெருமை இதெல்லாம் விட்டுரு. இப்போ பிரபஞ்சம் சொல்கிறாங்க மை வே இல்லைனா ஹைவே. நீ ஃபாலோ பண்ணுறியா இல்லை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கவா? பிரபஞ்சம் ஆக்சுவலாக இந்த பர்சன் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. என்னால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பர்சன் ரொம்ப நாள் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கனெக்ஷனை. நான் வந்து பிரபஞ்சம் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் வந்து பயங்கர ஹார்ஷான ஒரு விஷயமா நடந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்து இந்த சரண்டர் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த பர்சனோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. உங்களை எடுத்த உடனே தான் இந்த பர்சனுக்கு வந்து உங்களோட வேல்யூ புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பர்சன் என்ன மாதிரி சரண்டர் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வந்து அவங்களோட ஸ்பிரிட் டீம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி, திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அட்வென்ச்சர், புது ஆரம்பம். நீங்கள் போயிட்டீங்க, இந்த பர்சன் சரண்டர் ஆகிட்டாங்க, உங்களோட பாதையை ஃபாலோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபைட்டிங், இந்த காதலுக்காக ஃபைட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இது வெரி கிளியர் மெசேஜ். இங்கே பாருங்கள், பாட்டம் டெக்கில் வந்து இன்னர் வாய்ஸ், த ஃபுல் நியூ பிகினிங். பிரபஞ்சம் இன்னைக்கு வேறு லெவலில் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கேமராவில் தெரியல. இங்கே பாருங்கள், இது வந்து தானாக விலகின கார்டு, கீழே ஃபூல் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்து தான் உங்களுக்கு நியூ பிகினிங் வரும். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட காதில் சொல்லப்பாங்க. தட்ஸ் வை 7 days. லெட் மீ சி 7 கார்ட்ஸ் இருக்கான்னு. 5 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்னிலேருந்து நிச்சயமாக ஒரு 5 days இல்லைனா 5 வழி இருக்குது. அதில் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஸோ டோன்ட் வரி. உங்களோட டார்கெட், உங்களோட டைம்லைன் பார்த்திங்க அப்படின்னா 5 to 7 days, மேக்ஸிமம் 7 days. இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி கம்யூனிகேஷனே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இந்த பர்சன் கிட்டேருந்து போயிடலாம். உங்களுக்கான கைடன்ஸ் ஃபெமினன். உங்கள் வாழ்க்கையை உங்களோட பயணத்தை நிறுத்த வேண்டாம். யூ ஆர் இந்த ரைட் டைரக்ஷன். நீங்கள் போகிறீங்க. இந்த பர்சன் உங்களோட வரதுக்கான, உங்களோட வந்து கை கோத்துக்கிறதுக்கான இந்த போராட்டத்தை பண்ண போகிறாங்க. ஏன்னா ரிபல், இந்த கட்டுக்களை உடச்சிக்க போகிறாங்க. இது வந்து ஃபேமிலி ட்ராமா, ஃப்ளிங்ஸு, வாட் எவர், இதெல்லாம் அவங்களோட பிரச்சனை. பட் எந்த கட்டாக இருந்தாலும் அது விடைப்படுகிறது. அவங்களால இனிமேல் வந்து உங்களை இழக்க முடியாது. உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள். என்ன, ஐ நீட் டு ஃபிகர் மை செல்ஃப் அவுட். அதான் இங்கே பிரபஞ்சம் வந்து செமத்தியாக பாடம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து தெரியணும் எப்படி வந்து உங்களை நோக்கி வர போகிறாங்க, எப்படி நான் ஃபைட் பண்ண போகிறாங்க. ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட டிவைன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்க ஹார்ட் ஹீல் ஆயிடுச்சு. பாஸ்ட் லைஃப் wounds, இப்போது வந்து அவங்களுக்கு நடந்த ட்ரிகர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி ஹீல்டு. இல்லைனா இட்ஸ் ஹீலிங். அதனால தான் இந்த 5 days டைம். அடுத்தது ஐ நீட் டு ஃபிகர் மை செல்ஃப் அவுட் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுங்க, சூஸ் லவ் நாட் ஃபியர். ஸோ பயப்பட தேவையில்லை. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், நியூ பிகினிங் ஆஃப் லவ். போதுமா? இவங்க காதலை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காதலை தான் சூஸ் பண்ணுறாங்க, பயத்தை இல்லை. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பர்சனுக்கு லிட்ரலாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்திருக்கு, இல்லைனா நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் அண்டர் த ப்ராசஸ். ஏன்னா இங்கே கிரியேட்டர் இருக்காங்க, டிவைன் இன்டர்வென்ஷன். பிரபஞ்சம் வந்து அவங்கள வந்து லைட்டாக வச்சு செஞ்சுருக்காங்க. கிரியேட்டர்னால தான் இந்த ஒளி எங்கே இருந்து வந்தது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து தான். இது வேறு எங்கேயும் இருந்தோ உங்களுக்கு ஸ்பெஷலாக லெவலில். பிரபஞ்சம் உங்களோட லைட் என்ன, உங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஐ வாண்ட் மோர் பட் ஐ எம் ஸ்கேட். இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ரியலைசேஷன் இருக்குது, பட் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட்டில் வந்து ரொம்ப லேசியாக டைம் வேஸ்ட் பண்ணி ரொம்ப சொதப்பியிருக்காங்க. பட் இந்த ரீடிங் அவங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ரியலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூ ஆர் பேஷண்ட்லி வெயிட்டிங். நீங்கள் இன்னும் பறந்து போகலை, பட் யூ ஆர் ரெடி. இந்த பர்சன் இதுக்கு மேலே ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பறந்து போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் வேல்யூ தெரியும். அவங்கள மாதிரி உங்கள் வேல்யூவே நீங்கள் கீழே கொண்டு போய்க்க தயாராக இல்லை. யூனோ, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க கைகளில் மட்டும்தான் நீங்கள் சேருவீங்க, இல்லைனா இல்லை. அதர் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த ஒன்லி ஒன் தட் ஐ வுட் கிவ் மை லைஃப் பார். இந்த பர்சனோட காதல் ரொம்ப ஆழமாக இருக்குது. உங்களுக்காக எதுவும் செய்வாங்க, அவங்க வாழ்க்கையை கூட கொடுப்பாங்க. ஸோ இவங்க எஃபர்ட் போடுவாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. It is so silly of me to want you so badly, yet keep it so concealed. I am your secret admirer. இந்த பர்சன் ரொம்ப தூரமாக இருந்து உங்களை ரசிச்சிட்ருக்காங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணலாம், இல்லைனா ஒர்க் பிளேஸ் கொலீக், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு விதமாக இந்த பர்சன் வந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உங்களை ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் இன் அண்ட் அவுட். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.